ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே மேக்கப் ப்ரஷ் வந்து 4 விதமாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாதனா வந்து ஹோம்மேட் மேக்கப் ப்ரஷ் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஸ்ட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இது நமக்கு என்ன கலரில் தேவையோ அந்த கலரில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த அட்டையில் நம்ம இந்த நூலை வந்து சுற்றிக்கலாம். இது வந்து ஒரு 50 தடவை அதுக்கு மேலே, அதாவது நமக்கு வந்து ப்ரஷ் எவ்வளோ திக்னஸாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த நூலை வந்து நிறைய டைம் வந்து அந்த அட்டையில் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் எண்டையும் ஃபஸ்ட்லேயே பிடிச்சிக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டார்டிங் எண்டோட கடைசியில் நம்ம கட் பண்ணுறதையும் சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. இதில் வந்து எவ்வளோ டைட்டாக முடிச்சு போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நூலை வந்து நம்ம அந்த அட்டையிலேருந்து எடுக்கணும். இது வந்து அப்படியே எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அட்டையை கட் பண்ணி விட்டுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ஈஸியாக அந்த நூலை வந்து அட்டையிலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இதே நூலில் வந்து கொஞ்சமாக சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சுற்றி வச்சுருக்க இந்த நூலோட ஒரு சைடில் வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இங்கே போடுற முடிச்சு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கணும். எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டுக்கோங்க, இல்லைனா நூல் வந்து பிரிஞ்சிரும். அதுக்காக எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து அந்த நூல் மடங்கினாப்பில் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீப் எடுத்து அந்த நூலை வந்து நல்லா அது மேலே வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி சீவிக்கோங்க. கீழே வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், அப்புறம் நூல் வந்து பிரிஞ்சிரும். அதனால் பார்த்து ஒன்று போல் அதில் வந்து நல்லா சீவி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணும்போது கஷ்டமாக தான் தெரியும். அப்புறம் நம்ம பண்ண அந்த நூல் வந்து பிரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூல் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா நூலுமே இந்த மாதிரி மாறணும். அது வரைக்கும் நீங்கள் சீப்பை வச்சு நல்லா சீவிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அது மாறிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே நான் மாறினதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா நூலுமே பிரிஞ்சு நல்லா ஒன்று போல் சாஃப்டாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம அடுத்து ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து அடுத்து நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே ஹேண்டில் வந்து ரெடி பண்ணலாம். ஐ ஸ்டிக்ஸு, வேஸ்ட்டு ஸ்கெட்ச் பென்னு, மார்க்கர் பென்னு, பென்சில், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி ஹேண்டில் ரெடி பண்ணால் இதோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். அல்லது மார்க்கரோட மேலே இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டு அதில் செட் பண்ணி பெரிய ஹேண்டில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் எப்படி ஈஸியாக, எல்லாருக்கிட்டையுமே நியூஸ் பேப்பர் கிடைக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் பேப்பர் ரோல் ரெடி பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ஈக்குவலாக அப்படியே வச்சு நம்ம சுற்றிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக பேப்பரை வந்து நல்லா நாளாக மடக்கியிருக்கேன். மடக்கிட்டு அந்த நூல் இருக்கிற சைடில் ஃபுல்லுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் அந்த நூல் வந்து பிரிஞ்சிரும். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை வந்து ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பிஸ்கட் பேப்பரில் கூட பின்னாடி இந்த மாதிரி சில்வர் கலர் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டெக்கரேட்டிவ் cellotape யூஸ் பண்ணி ஃபுல்லுமே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதோட மேலேயும் கீழேயும் நம்ம பிளாக் கலர் cellotape யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட் ரேப்பர் ஒட்டும் போதே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க cellotape வந்து மேலே வச்சு சேர்த்து ஒட்டிடலாம். ஏன்னா வேறு எதில் ஒட்டினாலும் இது வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ நம்ம cellotape யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் ரேப்பரை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதோட மேலேயும் கீழேயும் அந்த பிளாக் கலர் cellotape வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் cellotape வச்சு உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன்.
அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே மேக்கப் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியே ஈஸியாக ஹேண்டில் ரெடி பண்ணிட்டோம். வேறு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ஹேண்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு இதை வச்சு பவுடர் போட்டு பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும், சில்வர் கலர்லேயே இருக்கும். நம்ம வந்து இப்போ கோல்டன் கலரில் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அந்த அட்டையில் வந்து சுற்றின மாதிரி இது வந்து நம்ம நீளமாக இருக்க அட்டையாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம நூலை வந்து ரெட்டையாக மடக்கி திக்னஸ் ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நீளமாக அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கேன். இதுலேயுமே நமக்கு வந்து ப்ரஷ் எந்த அளவுக்கு திக்னஸாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நூலை வந்து நிறைய டைம் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கடைசியில் அந்த ஸ்டார்டிங் இதோட சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இதை வந்து இந்த அட்டையிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த அட்டையிலேருந்து இதை எடுத்துகிட்டு இதை ரெட்டையை மடக்கிக்கோங்க. இந்த நூல் வந்து ரொம்பவே சுருண்டு சுருண்டு வந்தது. நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கிட்டு இதே நூலில் இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த நூலோட அடிப்பாகத்தில் வந்து நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடிச்சு போட முடியுமோ முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ண மாதிரி தான் இந்த நூலை வந்து ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை வந்து ஓரளவுக்கு ஒன்று போல் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில் எடுத்து சேர்த்து வச்சு நம்ம செல்லோடேப் வச்சு ஒட்டிடலாம். ஈஸியாக இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதை இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணணும். இது பென்சில் மாதிரி நமக்கு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம டெக்கரேட்டிவ் செல்லோடேப் யூஸ் பண்ணி இந்த பென்சிலையும் அந்த த்ரெட்டையும் சேர்த்து வச்சு நம்ம சுற்றி ஒட்டிடலாம். இந்த மாதிரி கூட நம்ம வீட்டிலையே மேக்கப் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுவுமே பாருங்கள் நல்லதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ்ஷில் வந்து மேலே இருக்கிறத எந்த அளவுக்கு உங்களால் கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இன்னுமே ஒன்று போல் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி தீக்குச்சி வச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்று போல் ஆயிரும். அந்த தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது வந்து ஈக்குவலாக ஆனதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த ப்ரஷ்ஷோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபெவிகாலோ அல்லது ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணி அந்த ப்ரஷ்ஷில் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா நம்ம அடுத்த அந்த ப்ரஷ்ஷோட ஷேப்புக்கே அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி இதை கூட நம்ம வந்து மேக்கப் ப்ரஷ்ஷுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியான ஸ்பாஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடலில் ப்ரஷ் இருக்கிறனால ஸோ நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதையும் யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக 4வது மெத்தட் பார்க்கலாம். 4வது மெத்தடுக்கு வந்து நான் சாட்டின் ரிப்பன் எடுத்துருக்கேன். சாட்டின் ரிப்பனில் திக்னஸ் ஜாஸ்தியானது, அதாவது அகலம் அதிகமானதும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அகலம் கம்மியானதும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு அந்த இதில் ஹரிசாண்டலாக இருக்கிற இதை வந்து நீங்கள் லைன் அந்த பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே கண்டினியூஸாக இந்த மாதிரி பிரிஞ்சிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சாட்டின் ரிப்பன் ஃபுல்லுமே அந்த நூலை வந்து கண்டினியூஸாக பிடிச்சி இழுத்துட்டே வந்திங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஃபுல்லுமே பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த சாட்டின் ரிப்பன் ஃபுல்லுமே நான் வந்து அந்த நூலை பிரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து பாதி பாதியாக மடக்கிக்கோங்க. அதாவது நம்ம எந்த லென்த்துக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதில் சரி பாதியாக மடக்கி திருப்பியும் அதை சரி பாதியாக மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இதோட எண்ட்லையும் ஒரு நூல் யூஸ் பண்ணி டைட்டாக கட்டிடுங்க. நான் வந்து உள்ள நூல் யூஸ் பண்ணி தான் முடிச்சு போடுறேன். இதுலேயுமே எவ்வளோ டைட்டாக முடிச்சு போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக முடிச்சு போட்டுருங்க.
இந்த மாதிரி அந்த சாட்டின் ரிப்பனை ரெடி பண்ணிவிட்டு 2 ஐ ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க ஹேண்டிலுக்கு. இதில் வந்து ஒரு ஐ ஸ்டிக்கில் ஒரு எண்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த சாட்டின் ரிப்பனை வச்சு இன்னொரு ஐ ஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அடுத்து அந்த 2 ஐ ஸ்டிக்ஸ்க்கும் இடையிலையும் ஃபுல்லுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுங்க. இதுக்கு மேலே வந்து டெக்கரேட்டிவ் cellotape யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஒட்டிடுங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வேஸ்ட்டு பென்னு, மார்க்கர் பென்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். அந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படினாலும் நமக்கு ரெடிமேட் ப்ரஷ் அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபோட்டோவை வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா மேக்கப் ப்ரஷ் ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக கிவ்அவேக்கான வீடியோஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹோம்மேட் ஒயிட் போர்டு மேக்கிங் வீடியோ. செகண்ட் வீடியோ வந்து ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் கொடம் உடஞ்சி போனதுலேருந்து செஞ்ச கிராஃப்ட் வீடியோ. தேர்ட் வீடியோ வந்து ஹோம்மேட் பெயிண்ட் மேக்கிங் வீடியோ. இந்த 3 வீடியோவையும் ஃபுல்லும் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ 3ஐயும் பார்த்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.